ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்ட குக்கிங். இன்னைக்கு நம்ம மார்த்தாண்ட குக்கிங்கில் க்ரீன் பீஸ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த க்ரீன் பீஸ் கறி அப்பம், இடியப்பம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட சூப்பரான சைட் டிஷ். க்ரீன் பீஸ் பண்ணுறதுக்கு நான் 1 கப்பு க்ரீன் பீஸ் எடுத்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கிரீன் பீஸ் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்து 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பீஸு கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் கறி, அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம க்ரீன் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு போட்டுனதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெந்ததும் ஒரு 3 பச்சை மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் கூடுதல் எடுக்க வேண்டாம். எடுத்த கறியில இஞ்சி பேஸ்டோட ஸ்மெல் வந்துட்டே இருக்கும், அதோட டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை மணம் மாறினதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பச்சை மணம் மாறுறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை மணம் மாறினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக வைங்க. தக்காளி நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கிரீன் பீஸை சேர்த்துக்கலாம்.
மசாலா எல்லாம் கிரீன் பீஸ்ல சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 மினிட் கொதிக்கட்டும். கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுனதும் நல்லா கட்டி ஆயிரும். அதனால தான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியா இருக்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம், தேங்காவோட பச்சை மணம் மாறுறதுக்காக. இப்போ நம்ம லாஸ்டா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். கிரீன் பீஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த கிரீன் பீஸ் கறி அப்பம், இடியப்பம், சப்பாத்தி, தோசை கூட சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.